ஆடி வந்தாச்சு, அம்மன் அருள் கிடைச்சாச்சு. இதோ உங்களுக்காக வெள்ளை குலத்தெருவில் வீற்றிருக்கிறாள் என் அம்மை சந்தவழித்தாய். அவரின் கோயிலுக்கு செல்வோம் வாருங்கள். சந்தவழித்தாய் உற்சவர் சந்நிதியை தான் காட்ட முடியும், பார்த்துக்குங்க. இதோ உற்சவர் தரிசனத்தை முடித்த பிறகு அப்படியே வாருங்கள். வெட்காளி அம்மன் இடதுபுறமாக இருக்காங்க. வெட்காளி அம்மனை பார்த்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக அம்மை வாற்றவர்கள் தங்கும் இடம் இருக்குது. இரவு நேரத்திலும் தங்குவதற்கு அனுமதி கொடுத்தவள் இவள். அதன் பின்புறமாக இருக்கிறாங்க காத்தவராயன். காத்தவராயன் அவரை பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு பின்னாடி இருக்காங்க அங்காளம்மா. அதன் பிறகு மரத்தடியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்க முன்பு மூலஸ்தானத்தில் இருந்தவங்க தான் இவங்க. இப்போ இங்கே வச்சுட்டாங்க, புதுசாக பிரதிஷ்டை பண்ணவங்க உள்ளே இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சந்தோலி அம்மன் தாயை பார்த்துட்டிங்களா? இந்த பக்கமாக இருக்கார் நாகர் சந்நிதி. நாகர் சந்நிதி அவங்கள பார்த்த பிறகு நாகர் சந்நிதிக்கு கடந்த பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரேஸ்வரர். ஏன்னா சந்திரவல்லின்ற பேர் கொண்டவங்க மருவிதான் சந்தவல்லின்னு சொல்கிறாங்க. சந்திரேஸ்வரர் தான். சந்திரேஸ்வரர் பார்த்தீங்கன்னா சந்திரன் வழிபட்ட ஈஸ்வரன்ற பெயர். சந்திரன் வழிபட்ட ஸ்தலம் இருக்கானா? இருக்குது. இந்த ஸ்தலத்துக்கு பின்புறத்திலேயே இருக்குது. முடிஞ்சால் போய் தரிசிச்சுக்குங்க. நவகிரகத்தை கடந்த பின்புறமாக துர்க்கை அம்மன் அமைஞ்சிருக்காங்க. இவ்வளோதான் இந்த சந்தவல்லி அம்மன் கோயில்.